ஹே கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏஐ ஏஜென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்னா ஒரு சிஸ்டம் ஆர் ப்ரோக்ராம் வந்து அட்டானமஸாக டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஏஐ ஏஜென்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க சேட் பாட்ஸ் அரல்ஸ் சேட் ஜிபிடி இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஃபீட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு ரிப்ளை தான் வரும். பட் ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணோம்னா லைக் நம்ம ஒன்று சொல்லி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அது ரிலவெண்ட்டாக இருக்க ஹோல் சிஸ்டத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஏஐ ஏஜென்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். லைக் நார்மலாக சேட் ஜிபிடி நம்ம போய் எனக்கு அந்த மெயில் வந்திருக்கு, இந்த மெயிலுக்கு நம்ம ரிப்ளை மெசேஜ் தான் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு ஒன் ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ நம்ம ஏஐ ஏஜென்ட் மூலிமா என்ன பண்ண போகிறோம்னா லைக் நார்மலாக இது எனக்கு வந்திருக்க மெயில், இந்த மெயிலுக்கு இந்த சேட் ஜிபிடிட்ட போயிட்டு இதை நீ கேட்டு அவங்களுக்கு என்ன ரிப்ளை மெயில் அனுப்பணுமோ அதை நீனே பார்த்து அனுப்பிடுன்ற மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஒரு மெயில் சிஸ்டத்தையுமே ஆட்டோமேட் பண்ணுற ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கைண்ட் ஆஃப் பண்ணுறது தான் ஏஐ ஏஜென்ட். ஸோ சிம்பிளாக ஏஐ ஏஜென்ட் இந்த மாதிரி தான் ஒர்க் ஃப்ளோ ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஏஐ ஏஜென்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஏஐ ஏஜென்ட்டுக்கு NI10 யூஸ் பண்ணி ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் NI10 தான் கரண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் ஏஐ ஏஜென்ட்டில் டாப் பில்டிங்கில் இருக்க ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். ஸோ NI10 என்ன பண்ணோம்னா ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நோ கோட் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக இருந்தால் கூட ஈஸியாகவே லேர்ன் பண்ணிட்டு இதில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஏஐ ஏஜென்ட் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். NI10 ஸோ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்ற பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி பேசியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோவை போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் எப்படி NI10 ஹோஸ்ட் பண்ணுறதுன்ற பற்றி பார்த்துட்டு, அடுத்து வந்து டாக்கர் ரிலேட்டடாக பார்த்துட்டு, அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் மோடுக்கு கொண்டு போகிறத பற்றி பார்க்கலான்னு இருந்தேன். ஸோ நிறையா ப்ராசஸ் கிளஸ்டராக மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கனால நான் சிம்பிளாக வந்து ஒரு 2 வீடியோ முடிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நார்மலாக NI10 எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்ற ஒரு பேசிக் வியூ தான் இருக்கும். ஸோ நாளையோட 2வது வீடியோ நான் அந்த வீடியோ முடியல. மேபி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அந்த எப்போ பார்க்குறீங்களோ அந்த வீடியோக்கு எண்டில் லிங்க் அந்த வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ 2 வீடியோ நீங்கள் பார்த்துட்டாவே ஒரு NI10 ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ஷன் மோட் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல எல்லா ஒரு ஹோல் ப்ராசஸுமே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு NI10 நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா டேரெக்டாக NI10.ioக்கு போயிருங்க. அங்கே போயிட்டு கோல்டு. ஸோ டாக்குமெண்ட் போனீங்கன்னா டாக்குமெண்ட்டை செல்ஃப் ஹோஸ்ட் இருக்கும். ஸோ செல்ஃப் ஹோஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா செல்ஃப் ஹோஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ செல்ஃப் ஹோஸ்ட் போனோன்னா இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷனில் நீங்கள் NMB கிளிக் பண்ணுங்கள். டாக்கர் வந்து இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஸோ டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு NPM நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ஃபஸ்ட்டு NPM நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல முன்னாடி சொல்லியிருப்பாங்க நோட் ஜிஎஸ் வேணுன்றது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் ஜிஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டேரெக்டாக போயிட்டு கூகுளில் போயிட்டு நோட் ஜிஎஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நோட் ஜிஎஸ் வரும். டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களோட விண்டோஸ்க்கு என்ன இருக்குமோ அந்த விண்டோஸ் டவுன்லோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா நோட் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் ஜேஎஸ் போடணுமா கொடுத்தவர். ஸோ நோட் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு நோட் ஜேஎஸ் லாஸ்ட்டாக உங்களோட லேப்டாப் இருக்க வெர்ஷன் காட்டும். ஸோ காமிச்சிருச்சுன்னா உங்களோட நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டாலேஷன் குளோபல் வித் NMPன்னு இருக்கா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. டேரெக்டாக நீங்கள் இந்த இதையும் இன்ஸ்டால் பண்ணலாம். அரல்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதோட அந்த செகண்ட் அண்ட் தேர்டில் இருக்குல்ல இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வெர்ஷன் இருக்கிறத யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வெர்ஷன் இருக்கிறதே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக அதை அப்படியே இங்கே இருக்கும் காப்பி பண்ணிவிட்டு சிஎம்டியில் போயிட்டு இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இருந்திருக்குல்ல நீங்கள் வந்து சிஎம்டி யூஸ் பண்ணிங்கன்னா லைக் நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணுறதுக்கு பதிலாக மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அரல்ஸ் மவுஸ் கிளிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது ஆயிரும், பேஸ்ட் ஆகிரும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ நான் அதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் செகண்ட், எடிட், காப்பி அண்ட் தென் ரைட் கிளிக். ஸோ இந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கைஸ். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இது எப்படி ரன் பண்ணணும்னா NI10 நீங்கள் கொடுக்கலாம். அரல்ஸ் NI10 ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா இதே ரன் ஆகும். லைக் நான் கொடுக்குறேன் ஆல்ரெடி என்கிட்ட டாக்கர் இருக்குது, ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன் விஷயம். ஸோ NI10 நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். விட்ட செகண்ட் கான்ஃபிகரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ரன் ஆயிடுச்சு. ஸோ ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்குது. ஸோ டேரெக்டாக உங்களோட மெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் பிளர் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த பாஸ்வேர்டு மறைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும் அக்கௌண்ட்டுக்குள்ளே.
ஸோ அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா இதுதான் ஓவரால் இன்டர்ஃபேஸ். ஓவர்வியூ இங்கே இருக்கும். அண்ட் தென் டெம்ப்ளேட்ஸ் இந்த இதெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ளோ, கிரெடென்ஷியல்ஸு எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஒர்க் ஃப்ளோ கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே இருக்க ப்ராசஸ், அதாவது உள்ளே இருக்க யூஐயில் இருக்க ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்க அந்த ட்ரிகர்ஸ், ஈவெண்ட்ஸு, ஆப்ஸு, மெமரிஸு, சாட்பாட்டு, ஏஐ ஏஜென்ட், இதெல்லாம் எம்சிபி சர்வர்ஸ், இதெல்லாம் நான் வேற ஒரு வீடியோ கூட போட ட்ரை பண்ணேன். ஸோ இப்போதைக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது இவ்வளோ தான். பேசிக் சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து லோக்கல் ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ட்ரிகர் ஈவெண்ட் வேணும் நம்மளுக்கு. ஸோ ட்ரிகர் ஈவெண்ட், ஸோ மெசேஜ் ஈவெண்ட் எடுத்துக்கோம். கிளிக் ஈவெண்ட் பண்ணால் ட்ரிகர் ட்ரிகர் சேட் ட்ரிகர் பேக். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சேட் ட்ரிகர் இருக்குது. அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு மாடல் வேணும். ஏஜென்ட்டில் ஏஜென்ட் பேக்கு சேட் மாடல் வந்து ஓப்பன் எடுத்துக்கிறேன். பேக்கு மெமரி நான் ஒரு சிம்பிள் மெமரியை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் ஆக்ஸ்பேஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் அப்கமிங் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைக் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சேட் ஜிபிடி மாடல் இருக்குல்ல. ஸோ லைக் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லைக் நாங்கள் வந்துட்டோமா, ஜஸ்ட் ஓப்பன் சேட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேட்டில் இப்போ வந்து நம்ம யாராச்சும் என்ட்ரு பண்ணுறோம்னா இந்த சேட் ரீட் ஆகிட்டு ஏஜென்ட் மூலியமா சேட் ஜிபிட்டியில் போயிட்டு நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதுக்கு ஆன்சர் வந்து தரும். அதை மெமரியில் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இப்போதைக்கு நம்ம பண்ணுறது. பட் நம்மளுக்கு வந்து இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த சேட் ஜிபிடி மாடல் இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிரெடென்ஷியல் கொடுக்கணும். கிரெடென்ஷியல் கீ தேவைப்படும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரெடென்ஷியலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரீ கிரெடென்ஷியலாக நீங்கள் அந்த சேட் ஜிபிட்டியில் இப்போதைக்கு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணி ரல்ஸ் ப்ரொடக்ஷன் மோடில் நீங்கள் ரன் பண்ணனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மாடலை நீங்கள் ரன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்எம் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்எம் ஸ்டுடியோ டாட் ஏஐன்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு யுவர் லோக்கல் ஏஐ டூல் கிட் இருக்கா. ஸோ விண்டோஸ் ஆர் மேக் யூசர்ஸ் எனி யூசர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ எல்எம் ஸ்டுடியோஸை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு ஓவியூ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து உங்களோட சேட் இருக்கும், இங்கே வந்து உங்களோட டெவலப்பர் வியூ இருக்கும், இங்கே வந்து உங்களோட மாடல், இங்கே வந்து உங்களோட டிஸ்கவர் வியூஸ். சைடில் வந்து இந்த சேட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்எம் ஸ்டுடியோஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மாடல் சர்ச்சில் போயிட்டு மாடல் எந்த மாடல் வேணாலும் சர்ச் பண்ணலாம். லைக் நீங்கள் டீப் சீக் எந்த மாடல் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து லேம்பில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாடல் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இந்த செலக்ட் மாடல் இருக்கா. ஸோ நான் வந்து லேம்லாவும் டீப் சீக் லேம்லாவும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லேம்லாவை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாடல் வந்து இம்போர்ட் ஆயிரும். அண்ட் தென் சேட்டில் நீங்கள் என்ன சேட் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வரதை நீங்கள் டெவலப்பர் வியூவில் போய் தான் பார்க்கணும். ஸோ இந்த டெவலப்பர் வியூவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த வந்து போர்ட் 1, 2, 3 தான் ரன் ஆகும். இந்த போர்ட் 1, 2, 3 ரன் ஆகிற இந்த கெட்டில் இருக்கல இந்த கெட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கெட்டில் இருக்க இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் கிரெடென்ஷியல்ஸை போடணும். ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸை நீங்கள் போடுறது மூலியமா உங்களுக்கு என்ன நடக்கும்னா ப்ராசஸ் சிம்பிளாக லைக் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சேட் ஜிபிடியில் ஒரு ஏபிஐ கீ இல்லாமல் நம்ம பண்ணுறோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து சேட் ஜிபிடி பதிலாக டீப்சிக் யூஸ் பண்ணுறோம். அந்த டீப்சிக்கோட கிரெடென்ஷியல் இங்கே நம்ம லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்ணுற இந்த கிரெடென்ஷியல்ஸை தூக்கி கொண்டு போய் இந்த மாடலில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாடல் நம்ம கொடுக்கறனால நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ தட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிரியேட் கிரெடிட் ஏபிசிடி சும்மா ஏதாச்சும் 1, 2, 3 சும்மா ஏதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் யூஆர்எல் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்ம அந்த பேஸ் யூஆர்எல் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி சேவ் கொடுக்காம இந்த மாதிரி எரர் காமிச்சிச்சுன்னா கிரெடென்ஷியல் சேவ் ஆகும். பட் எனக்கு வந்து இங்கே வந்து சேவ் ஆகலையா, அந்த சேவ் ஆகாதது மெயின் ரீசன் வந்து என்னோட வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் பைக் என்கிட்ட வந்து டாக்கர் இருக்குது. ஸோ டாக்கர் இருக்கிறது தான் என்னோட இஷ்யூ. அப்போ டாக்கர் இருக்கையில் என்ன பண்ணணும்னா ஸோ நான் இன்னைக்கு போடுறதுனால உங்களுக்கு மேபி இருக்கும். பட் நாளைக்கு நான் டாக்கர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த இது அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ டாக்கர் இல்லாதவங்க இப்போ நான் சொன்ன கமெண்ட்டை போட்டாலே உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஹோஸ்ட்டு டாக்கர் டாட் இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம்
ஓகே. ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட மாடல் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கும். ஸோ இந்த ரீநேம் லைக் நான் இதை ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இருக்கிற ChatGPT இந்த மாடல் நேம் ரீநேம் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கா என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஹோஸ்ட் க்ரியேட் பண்ணி தான் காட்டலாங்க. ஸோ சிம்பிளாக வந்து வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட் இன் ஒன் லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வெயிட் செகண்ட் பாரு நான் பார்க்குறேன். ஸோ ஏஐ ஏஜென்ட் போயிடுச்சு. ஸோ எரர் அடிக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து நான் வந்து இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் வந்து நான் அப்டேட் உங்களுக்கு வந்து டாக்கரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ டாக்கரில் ஓப்பன் பண்ணி என்னோட ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். இப்போ நான் காமிச்சு டாக்கர் இருக்கிற கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ண சொல்கிறேன். ஸோ டாக்கர் ஏன் டாக்கர் இன்ஸ்டாலேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். பட் இப்போ ஒர்க் ஃப்ளோ எப்படி நடக்கும்ன்றது மட்டும் நான் சிம்பிளாக டேரெக்டாக டாக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ இருக்குன்னு காட்டுறேன். ஸோ வெயிட் செகண்ட். ஸோ இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வந்துட்டேன். ஸோ இது வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் மோடில் ரன் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அதே சொன்ன மாதிரி தான் அந்த சேட் பாட்டு வந்து அது கலர் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே கைஸ். ஸோ ஆஃப்டர் த ப்ராசஸ் ஸோ நாளைக்கு நான் போட வீடியோவை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதில் சொல்லியிருக்க விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருக்க வீடியோ நீங்கள் பண்ணுறவங்க லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணிட்டு வரையும் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மோடில் ரன் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது நாளைக்கு நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மொதல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு ஏஜென்ட் மூலியமாக போயிட்டு அந்த டீப்சிக்கில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கும். ஸோ ஒன்று செகண்ட். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஓப்பன் இது அந்த லேம்ல தான். ஸோ இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோஸ்ட் டாட் கொடுத்துருங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்தாவே கனெக்ஷன் நீங்கள் சக்சீட் ஆகிடும். ஸோ லைக் இப்போ உங்களுக்கு நான் சேட் கொடுக்குறேன். வாட் இஸ் ஏஐ இன் ஒன் லைன். ஸோ நம்மளோட மாடல் வந்து டிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. கமான். ஸோ ஏஜென்ட் சாரி மாடல்குள்ளே போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஏபிஐ கீ எப்படி பைப் பண்ணுறது, ஒரிஜினல் ஏபிஐ கீலே நம்ம பண்ணலாம். ஸோ ஒரிஜினல் ஏபிஐ கீ பண்ணாலும் நம்மளோட செட் ஆஃப் லிமிடேஷன் டோக்கன்ஸ் முடிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து நார்மல் பார்ட் தான் ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓப்பன் ஏஐ கிட்டத்தட்ட ஒரு $5 தான் நினைக்கிறேன் ஏபிஐ கீ. ஸோ அது நான் நெக்ஸ்ட் மந்த் போடுறேன். ஸோ இந்த மந்த் நம்ம வந்து நார்மலாக ஃப்ரீ யூசர்ஸில் எப்படி பண்ணணுன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும், ரொம்ப நேரம் கூட ஆகும். எப்படி சொல்கிறதுன்னா ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இந்த வீடியோவில் எண்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ரெண்டாவது வீடியோ இந்த 2 வீடியோவை நீங்கள் கம்பைன் பண்ணி உங்களோட N8N ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நான் இப்போ ஒரு சிம்பிள் ஏஜென்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏஜென்ட் கூட இல்லை, சிம்பிளாக சேட் பாட் மாதிரி தான். ஸோ உங்களால் ஃபுல் ஆட்டோமேஷன் ஒர்க்கையுமே உங்களால் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு நாளைக்கு போடுற அந்த வீடியோஸ் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஏஜென்ட் பில்ட் பண்ணுற ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாச்சு லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ NITNோட ஒரு ஃபுல் ப்ராசஸ் ஹவு டு இன்ஸ்டாலேஷன் டு ஹவு டு நாளைக்கு போகிற வீடியோ ஹவு டு ஹோஸ்ட் இன் டாக்கர் அண்ட் ஹவு டு கோ டு ப்ரொடக்ஷன் மோட் அண்ட் தென் ஒரு ஃப்ரீ ஏபிஐ வச்சு எப்படி மாடலை ரன் பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 இம்பார்ட்டன்ட் N8Nக்குரிய ஒரு ஒட்டுமொத்த ஒர்க் ஃப்ளோவையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த 2 வீடியோவில். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கமிங்கில் நான் க்ரியேட் பண்ணுற ஏஜென்ட்ஸ் ஸோ படிச்சிருக்கேன், பட் ஆனால் ஒன்றும் க்ரியேட் பண்ணல. ஸோ அதை நான் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணேன்னா அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு முடிஞ்ச வீடியோ போடுறேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு என்னோட நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுங்கள். ஸோ எதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்கு வேறு ஏதாச்சும் யூடியூப் சேனல் வேணும் சொல்லுங்கள், நான் ரெஃபர் பண்ணுறேன். பட் ஆனால் என்னன்னா ஒரே ஒரு இதுதான், நீங்கள் ஒரு நிறைய வீடியோஸ் பார்க்குற மாதிரி வரும். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணுறன்ற மாதிரி தெரியும். ஸோ இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்லியிருப்பேன், ஒரு ஏஜென்ட்டு ஒரு 20-30 வீடியோ வச்சு பார்த்துருப்பேன். அந்த எல்லாமே ஒரே வீடியோன்னு சொல்ல முடியாது, எல்லாமே எப்படி ஏஜென்ட் கிரியேட் பண்ணுற வீடியோவும் தான் இருக்குது. பட்
நான் நிறைய வீடியோஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரீ இதெல்லாம் நிறைய பார்த்தேன். ஸோ இதுலேயுமே எம்சிபி சர்வர் இருக்கு. எம்சிபி ரிலேட்டடானது நான் போடணும். ஸோ ரொம்ப நேரம் ஆகுது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? கண்டினியூ இன் ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கா? ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டைத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24 5 5:1க்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கு. 5:3 ஆகியும் ஒன்றும் வரல. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். கமன் ஃபாஸ்ட்டாக தான் இந்த ஜென்ரேட்டிங் ஸ்பீட் இருக்கா? ஸோ சுற்றி தான் வரும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணாலும் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஒன்றும் பண்ண முடியாது. வந்துச்சா வந்தால் இங்கே ஃபஸ்ட் மெசேஜ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ ஓட விட்டு வீடியோ எடுப்பேன். நார்மலாக டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவேன், ஓட விட்டு வேலை வேலை பார்ப்பேன். திரும்பி என்ன பார்ப்பேன், ரன் ஆகி முடிச்சு அவுட் விடுவேன். ஓகே நைட் சூப்பர்னு எடுப்பேன். வீடியோ எடுத்து நான் வெயிட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே டைப் விட்டு வரேன். அமைதியாக இருந்துட்டு ஜென்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆகும் கணக்கு பண்ணுவோம். ஸோ ஆரம்பிச்ச ப்ராசஸ் வந்து முடிச்சு ஒன்று ஆரம்பிச்சது 4:48 ரெடி ஆச்சு. சரி போய் போகும். இது வந்து மெமரி. ஸோ நம்ம வந்து மெமரி தேவை. சிம்பிள் ஒன்லைன் கேட்டேன். அது எவ்வளோ வேணும் சொல்லுவேன். ஃபஸ்ட் இந்த ரீட் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் திங்க் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இங்கே கொடுத்துருப்பாங்க சம்மரி டேட்டா. டேரக்டாக ஒன்லைன் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவ்வளோ நேரம் திங்க் பண்ணி ப்ராசஸ் தரேன்றதுனால தான் இது ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ டீச்சர் அப்படி தான் பண்ணுவோம். டேட்டா கொடுத்து ஸோ அவ்வளோ ப்ராசஸ். ஸோ எவ்வளோ எடுத்துன்னா 17:1. ஸோ 17 ஹவர்ஸ் 1 மினிட் இங்கே 4 மினிட் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 4 மினிட்ஸ் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் எடுக்கலாம். ஒன்லைன் நிறைய வந்துருக்கு. பட் ஆனால் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் பண்ணி முடிச்சா இந்த மாதிரி எல்லாமே கஷ்டப்படாது உங்களுக்கு வரணும். காஃபி சொல்லி வரணும். இதுதான் பெஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது நார்மல். ஸோ இந்த ஃபுல் என்ன பண்ணீங்கன்னா ஷேர் யூஸ் பண்ணி ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டாக் யூஸ் வேறு ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம கூட பார்க்க வீடியோ பார்த்துனா ஸோ பார்க்க வீடியோ இந்த வீடியோ ரெண்டு கம்பைன் பண்ணி ஒரு நீங்கள் சிம்பிளாக ரெடி போயிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் இட். பட் ஆனால் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஆஃப் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடல் ரன் பண்ணுற ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைம் கன்செப்ட் நான் ஸோ நம்ம நார்மல் சின்ன ஒரு ப்ராசஸ் பண்ணிப்போம். சின்ன ஒரு ப்ராசஸ் ஒரு கமெண்ட்ஸ் ஆகிருக்கு. லைக் நீங்கள் நார்மல் இமெயில் அனுப்பிச்சு ஒரு இமெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து சின்னதாக ஒரு டேஸ் முடிச்சுக்கோம். நம்ம மல்டிபிள் ட்ரிகர்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஏரியாஸ் உள்ள போயிட்டு வெளியே வரும். ஸோ அப்படி நடக்கும்போது நம்ம டைம் கன்செப்ட் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி பண்ணல அதிகமாக இருக்கும். அது வந்து நம்ம பிளான் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ நம்ம டெஸ்டிங் கேஸ் லேர்னிங் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் பண்ணிப்போம். எப்போ வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஒரு ஜாப் தேவை பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி இல்லை ஒரு ஒர்க் பண்ண போறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டெஸ்டிங் கேஸ் நம்ம வீடியோ. ஸோ தட்ஸ் இட் அபௌட் தி வீடியோ. ஸோ ரிட்டர்ன்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வேறு வீடியோஸ் சந்திக்கிறேன்.